நூலுக்கு அதிகாரி. நூல் யாருக்கு சொல்லலாம்? இந்த சிவப்பிரகாச நூலு யாருக்கு சொல்லலாம்? இது எங்க சொல்லியிருக்கணும்? முதல்லயே சொல்லணுமா இல்லையா? கடைசி 100வது பாட்டா இதை சொல்றார். ஏன் சொல்றாரு? அப்ப இதுக்கு 2 பயன் உண்டு. பொது சிறப்பு என்று 2 பயன் உண்டு. பொது பயன் ஒன்று, சிறப்பு பயன் ஒன்று. இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற நிலையில நின்றால் இந்த பாடம் கேட்டா சிறப்பு பயன் விளையும். இந்த நிலையில நிக்கலனா பொது பயன் விளையும். பாடம் கேட்பதனால 2 பயன் உண்டு. அதை இங்க சொல்றாரு. திருவருள் கொடுத்து மற்ற இச்சிவப்பிரகாச நன்னூல் விரிவது தெளியுமாற்றால் விளம்பிய ஏதுகோ நோக்கி பெருகிய ஓமை 4 பெற்றியின் நிறுவி பின் முன் தரும் மலைவு ஒளிய கொள்வோன் தன்வையில் சாற்றலாமே. திருவருள் கொடுத்து, திருவருள் கொடுத்து தீக்கை செய்து. முதல்ல இந்த நூல் உபதேசம் சொல்றதுக்கு முன்னாடி மாணவனுக்கு என்ன செய்யணும்? முதல்ல தீக்கை செய்யணும். தீக்கை வாங்கலன்னா இந்த நூல் உபதேச வழியா நிகழாது. உபதேச வழியா நிகழாது. அது எப்படி நிகழும்? பொதுவா நிகழும். ஏன்னா தீக்கை வாங்கி 5 எழுத்து சொல்லி பூசணை செஞ்சு ஞான நூல் கேட்டால் அது அனுபவமாக விளையும். ஆகாத வழி அறிவாய் விளையும். அறிவாய் விளைவுதல் என்பது வேறு, அனுபவமாய் விளைவது என்பது வேறு. சர்க்கரை இனிக்கும்னு பேப்பர்ல எழுதி கொடுக்கறதும் சர்க்கரையை கையில கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றதுக்குள்ள வேறுபாடு. சர்க்கரை இனிக்கும்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனா சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமாமா சர்க்கரை இனிக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் பேப்பர்ல எழுதி பார்த்து படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதுதான் ஞான நூலுக்குள்ள வேறுபாடு. நம்ம அறிவு கொண்டு படிச்சோம்னா அது அறிவின் பயன். திருவருள் கொண்டு படிச்சா அனுபவத்தின் பயன். அனுபவத்தின் பயன். அதனால முதல் நூலுக்குரிய மாணவனுக்குரிய இலக்கணம் ஆசிரியர் முதல்ல என்ன செய்யணும்? தீக்க செய்யணும். மாணவனுக்கு தீக்க செய்யணும். திருவருள் கொடுத்து மற்ற அது மட்டும் இல்லை, இச்சிவப்பிரகாச நன்னூல், சிவப்பிரகாச நன்னூல், சிவம் பிரகாசம், சிவம் பிரகாசிப்பதற்குரிய நூல், சிவம் பிரகாசிப்பதற்குரிய நூல். சிவப்பிரகாசம் என்னதுங்க? விரிவது தெளியுமாற்றால். விரிவது தெளியுமாற்றால் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க விரிவதை தெளிவு செய்யும் பொருட்டு இங்க விரிவா சொல்லல. சிவப்பிரகாச நூல் விரிவான நூல் இல்லை. 100 பாட்டை நடத்திட்டு இப்படி சொல்றீங்களே அப்படின்னா, தெளிவு பிறப்பதற்கு முன்னோடி இந்த நூல். இந்த நூலை மட்டும் படிச்சா தெளிவு பிறக்காது. இது தெளியணும்னா இதுக்கு மேல ஒரு நூல் இருக்கிறது. அதை முன்னாடியே சொல்லிட்டாரு. எங்க சொன்னாரு? எத்தனாவது பாட்டுல சொன்னாரு? 11வது பாட்டுல சொன்னாரு. அவை அடக்கத்துல 11வது பாட்டு. என்ன பாட்டு? தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர்தம் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர், மற்ற அவர்கள் திருவடி இணையை போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்துளுரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என கருதி யானும் விரித்தனன் வளர்விருத்தம் நூறும். சரிங்களா? அங்க சொல்லிட்டாரு. எனக்கு முன்னாடி 2 பேர் சொல்லி இருக்கிறாங்க. குரு முதல்வர் சிவஞான போதம் சொல்லி இருக்கிறாரு, அவருடைய மாணவர் சிவஞான சித்தி விரித்திருக்கிறார்கள். இந்த 2 நூலையும் காதலித்தேன்கிறார். விரும்பி சிவப்பிரகாசம் படிக்கிறதுக்கு அவர் எப்படி சொன்னாராம்? சிவஞான போதத்தையும் சிவஞான சித்தியாரையும் நான் காதலித்தேன். நூலை காதலிக்கணும். முதல்ல ஞான பாட விளங்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? நூலை காதலிக்கணும். நம்ம ஆளைத்தான் காதலிச்சிட்டு இருக்கிறோம், நூலை காதலிக்கிறது இல்லை. நூலை காதலிக்கணும். விரும்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி. அப்ப படிக்கும் போதே நோக்குதல் என்னதுங்க? ஊன்றி பார்த்தல்னு பேர். ஊன்றி பார்த்தல். அப்போ ஒரு பாட்டம் படிக்கிறோம்னா அது ஏதோ பாட்டு அப்படி போறது இல்லை.
ஒவ்வொரு சொல்லையும் பார்த்து பார்த்து கருத்தூன்றி பார்க்கணும். அது அங்கேயே சொல்லிட்டார். அதனால விரிவு அங்கே காண்க. எங்கே காண்க? சிவஞான போதத்திலையும் சிவஞான சித்தியார்லையும் காண்க. அப்புறம் எதுக்குயா இது சொன்னீங்க அப்படின்னா, எடுத்த உடனே அங்க போனேன்னா உனக்கு மலைவு ஆயிரும். கொஞ்சம் இதை படிச்சுட்டு கொஞ்சம் விளக்கிட்டு அங்க போ, உனக்கு புரியும். அங்க புரியும். எனவே விரிவது விரிவது தெளியுமாற்றால். தெளிவுமாற்றால் என்னதுங்க? அறிந்து தெளிவதற்காக. சிவஞான சித்தியாரும் சிவஞான போதமும் நீங்க அறிந்து தெளிவதற்கு இந்த நூல் துணை செய்யும். இந்த நூல் துணை செய்யும். இது விளங்குறதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு கருவி நூல் இருக்கு. என்னது? உண்மை விளக்கம், திருவருட்பயன். உண்மை விளக்கத்தை ஒழுங்கா படிச்சு திருவருட்பயனை ஒழுங்கா படிச்சா சிவப்பிரகாசம் விளங்கும். சிவப்பிரகாசத்தை ஒழுங்கா படிச்சா சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் விளங்கும். அப்ப இதெல்லாம் கருவி நூல். ஒண்ணுக்கு ஒண்ணு கருவி நூல். ஒன்னாவது ஒழுங்கா படிச்சா ரெண்டாவது புரியும், ரெண்டாவது ஒழுங்கா படிச்சா அஞ்சாவது புரியும், அஞ்சாவது படிச்சா 12வது புரியும், 12 படிச்சா காலேஜ் புரியும், காலேஜ் ஒழுங்கா படிச்சா பிஹெச்டி புரியும். புரியுதா இல்லைங்களா? அப்போ படிநிலையில வரணும். நமக்கு உண்மை விளக்கமே எப்படி இருக்கு? தகராறாதான் இருக்கு. உண்மை விளக்கமே தகராறாதான் இருக்கு. அப்புறம் எங்க போய் சிவஞான போதம் படிக்கிறது? எங்க போய் சிவஞான சித்தியார்? ஒன்றும் கவலை இல்லை. என்னைக்கு பெருமான் விளக்குறாரோ அன்னைக்கு விளக்கட்டும். நம்ம என்ன செய்யலாம்? படிப்போம். புரியுதோ புரியலையோ படிப்போம். சரி. எனவே விரிவது தெளியுமாற்றால் விளம்பிய ஏது நோக்கி. விளம்பிய ஏது நோக்கி. அப்போ இலக்கண வகையால் இலக்கணம் படிச்சிருக்கணும். முதல்ல என்ன சொல்றாருங்க? தீக்க செய்யணும். அப்புறம் அந்த 2 நூலையும் படிக்கிறதுக்காக இதை படிக்கிறோன்னு தெரியணும். இதை படிக்கிறதுக்குரிய கருவி நூல்களை படிச்சு வந்திருக்கணும். சிவப்பிரகாசம் படிக்கணும்னா உண்மை விளக்கமும் திருவருட்பயனையும் படிச்சிருக்கணும். அப்புறம் சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் பெருமானை எனக்கு விளங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கணும். அதன் மீது ஆசையும் இதனை படித்தும் இருந்தா தீக்கை பெற்ற பிறகு உபதேசமாக இந்த நூலை கேட்கலாம். உபதேசமா இந்த நூலை கேட்கலாம். அப்படி கேட்டா என்ன ஆகும்? ஏது நோக்கி. அப்புறம் அதுக்கு ஒரு கருவி நூல் இலக்கணம் படிக்கணுங்கிறார். சாத்திர நூல் படிக்கணும்னா தமிழ் இலக்கணம் படிச்சிருக்கணுங்கிறார். ஏது அப்படின்னா காரிய ஏது, இயல்பு ஏது, அனுபலத்து ஏதுன்னு 3 ஏது இருக்கு. இன்னும் நிறைய ஏது இருக்கு. இங்க 3 ஏது வச்சுக்கங்க. இயல்பு ஏது, காரிய ஏது, அனுபலத்து ஏது என்று 3 ஏது இருக்கு. நம்ம 7வது பாட்டு சிவஞான சித்தியார்ல இருக்கு. 7, 9, 11 நிறைய பாட்டு அதுல வருது. இதுல அளவையியல்ல அதெல்லாம் விரிவா சொல்றாரு. அங்க பாத்துக்குங்க. எனவே விளம்பிய ஏது நோக்கி பெருகிய ஓமை 4 3 ஏது தெரியணும், 4 ஓமை தெரியணும். ஓமை தெரியணும். என்னது? வினையால் ஓமை, வினையால் ஓமை, பயனால் ஓமை, பண்பால் ஓமை, உருவால் ஓமை. இந்த ஓமையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இலக்கணம் படிச்சிருக்கணும். ஏன்னா நிறைய நேரத்தில் நமக்கு சொல்லும் போது புரியறதில்லை. ஏன் புரியலன்னா நாம இலக்கணம் படிக்கல. அதனால நமக்கு நிறைய இடத்துல புரியறதில்ல. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை, ஒரு ஓமை சொல்லுவாங்க. நமக்கு ஓமை எதுக்கு சொல்றோமோ இல்ல, புரியறதுக்கு. இது புரியறதுக்கு ஒரு ஓமை சொன்னா ஓமையே புரியல, இது எங்க புரியும்? அப்போ ஓமையை புரியணுமா இல்லையா? அந்த ஓமை புரியணும்னா இலக்கணம் படிச்சிருக்கணும். புரியுதா இல்லைங்களா? தமிழ் நீங்க உரை சாத்திர நூலுக்கு உரை படிக்கும் போது தெரியும். நிறைய அப்படியே சொல்லிக்கிட்டே போயிடுவாங்க. இது இந்த ஓமை, இது இந்த ஓமை அப்படின்ட்டு போயிடுவாங்க. நமக்கு ஓமையும் தெரியாது. அப்புறம் எங்க போய் படிக்கிறது? அப்போ என்ன செய்யணும்? ஒரு அடிப்படையான இலக்கணம். மொத்த இலக்கணத்தையும் படிக்க வேண்டாம். இதுக்கான பிஏ படிச்சு, எம்ஏ படிச்சு, பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டு வந்தா சாத்திரம் படிக்க போறோம். அதெல்லாம் தேவையில்லை. என்ன செய்யணும்? சில முக்கியமான இலக்கணங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 10, 20 ஓமை சாத்திரத்துல மீள மீள பயன்படுத்தக்கூடிய இலக்கண குறிப்பு இருக்கா இல்லைங்களா? அதையெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். படிக்கணும்னா முதல்ல ஆர்வம் இருக்கணும். தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கணும். நாம என்ன சொல்லுவோம்? எதுக்கு சார் இதெல்லாம்? நானே வயசாகி போச்சு,
இன்னும் இலக்கணம் படிச்சு எனக்கு என்னங்க ஆக போகுது, எதையாவது அப்படியே சும்மா சொல்லுங்க அப்படிங்கிற நிலையில இருந்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்களுக்கு இந்த நூல் இல்லைங்கிறார். இந்த நூல் அவர்களுக்கு இல்லை. எனவே பெருகி ஓமை நான்கின் பெற்றியின் நிறுவி, ஒரு கருத்தை நிறுவுறது ஓமை சொல்லி நிறுவனம், ஏது சொல்லி நிறுவனம். நிறுவனாதான் அது பிற சமயங்களினாலே மறுக்கப்படாததாக இருக்கும். நீங்க தர்க்கத்துக்கு போகும்போது நம்ம ஒரு ஓமை சொன்னா எப்படி இருக்கணும், அதை பிறரால் மறுக்கக்கூடியதாக இருக்க. ஓமையை மறுத்துட்டா கருத்தை மறுத்ததாக பொருள். ஓமை மறுத்தா கருத்தை மறுத்ததாயிடும். அப்ப ஓமை சொல்லும் போது எப்படி சொல்லணும், மறுக்க முடியாத ஓமை சொல்லணும். மறுக்க முடியாத ஓமை சொல்லணும். நான் நிறைய ஓமை உங்களுக்கு சொல்லுவேன். சொல்லும் போதே ஐயா இது புரியறதுக்கு மட்டும்தான், இது உண்மையான ஓமை இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கேட்டிருக்கீங்களா? ஏன்னா அந்த ஓமையை எடுத்துட்டு போனீங்கன்னா மறுக்கப்படும். அந்த ஓமையை சொன்னா மறுக்கப்படும். ஒரே ஒரு ஓமை உங்களுக்கு திருப்பி சொல்றேன். ஓமையை சொல்றதுக்கு ஒரு ஓமை என்னது, அவினாபாவம். அவினாபாவம் அப்படின்னு என்னது, விட்டு நீங்காத தன்மை. விட்டு நீங்காத தன்மை. புகையால் அனலுண்டு அடுக்களை போல. எங்கெங்கு நெருப்பு இருக்கிறதோ அங்கங்கு புகை இருக்கும். அப்ப புகையும் நெருப்பும் என்னது, விட்டு நீங்காதது. விட்டு நீங்காது. இது ஓமை. இப்ப இதுக்கு நான் ஒரு ஓமை சொல்றேன்னு வச்சுக்கங்க. நான் இப்ப வண்டியில வந்திருக்கிறேன். என்னோட கார் வெளியே நிக்குது. காரு வெளியே நிக்குது. காரை பார்த்தோன்னே நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க, வந்துட்டாரு அப்படி நீங்க நினைச்சுக்குவீங்க. இந்த ஓமை சொல்லக்கூடாது. இந்த ஓமை சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, நான் ட்ரெயின்ல கூட வந்திருப்பேன். ட்ரெயின்ல கூட வந்திருப்பேன். இந்த காரும் நானும் விட்டு நீங்காத தன்மை கிடையாது. புரியுதா இல்லைங்களா? ஆனா நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லுவேன். ஐயா இப்போ ஒரு காரணிக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கங்க. நான் ஒரு ஓமை சொல்லிட்டு கூடவே என்ன சொல்லுவேன், ஏன் இதை நினைச்சிடாதீங்க, சும்மா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றது. இந்த ஓமை இந்த இடத்துக்கு பொருந்தாது. ஏன்னா நானும் என்னுடைய வண்டியும் எப்படிப்பட்டது, விட்டு நீங்காத அபினாபாவம் கிடையாது. நான் கார்லயும் வரலாம், பஸ்லயும் வரலாம், என் காரை இன்னொரு ஆள் எடுத்துட்டு வரலாம். உண்டா இல்லையா? அப்ப இந்த ஓமை என்ன ஆகாது, பொருந்தாது. ஆனா நான் வகுப்புல சொல்லும்போது சில நேரத்தில் இந்த ஓமையை சொல்லிட்டு கூடவே சொல்லுவேன், புரியறதுக்காக சொல்றேன், இது உண்மையான ஓமை இல்லை அப்படின்னு சொல்லுவேன். புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் எதுக்கு, தர்க்கம் படிச்சிருந்தா தெரியும். தர்க்கம் படிச்சாரு உட்காந்து இருந்தா என்ன சொல்லுவாரு, ஏங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாரு, எனக்கு ஒரே நம்பிக்கை நீங்க அப்படி எல்லாம் கேட்க மாட்டீங்கன்னு நம்பிக்கையில நான் நிறைய ஓமை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? எல்லாம் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். புரியுதா? அது மாதிரி அப்போ ஒரு தர்க்கம் படிக்கணும். தர்க்கம் படிக்கிறதுக்கு இலக்கணம் படிக்கணும். அதெல்லாம் படிச்சாதான் இதெல்லாம் தெரியும். சில நேரங்கள்ல நமக்கு சும்மா, ஏன்னா அது சில ஊமை நமக்கு புரியாது. போகாதா? கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி, கேள்வி கேட்டா மகிழ்ச்சி. ஆசிரியருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா கேள்வி கேட்பது. கேள்வி எப்படின்னா பாட சம்பந்தமான கேள்வி கேட்பது ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். ஐயா கிழக்க பார்த்து விளக்கு வைக்கணுமா, 2 திரி போடணுமா, 4 திரி போடணுமா, தேங்காயில விளக்கேற்றணுமா, பூசணிக்காயில விளக்கேற்றணுமா, அப்படி கேட்கறதெல்லாம் சந்தேகம் இல்லை. சிவபிரகாசத்துல 48வது பாட்டு என்ன சொல்லுதுங்க, சிவஞான போதல 38வது பாட்டு படிக்கும்போது எனக்கு இப்படி ஒரு வந்திருக்குதே, இது என்ன, அப்படி கேட்டா மகிழ்ச்சி. அப்படிதான் கேட்கணும். மாணவர்னா அப்படிதான் கேட்கணும். அதுதான் கேள்வி. புரியுதுங்களா? பாடத்தை தாண்டி கேட்கறதெல்லாம் கேள்வி இல்லை. சரி. எனவே பெருகிய ஓமை நான்கின் நிறுவி பின் முன் தரும் மலைவு ஒளிய கொள்வோன். ஒரு பாடம் படிக்கும் போத முன்னையும் பின்னையும் மயக்கம் வராம படிக்கணும். மயக்கம் வராம படிக்கணும். எப்படி, முன்னாடி ஒரு கருத்து இருக்கும், பின்னாடி ஒரு கருத்து இருக்கும். இதை படிக்கிறதுக்கும் இதன் படிக்கிறதுக்கும் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியும். முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதுக்கு என்ன கிடையாது, முரண்பாடு இருக்காது. அப்ப நீங்க படிக்கும் போத தப்பா எழுதியிருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. என்ன படிக்கணும், ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த பாட்டுல அப்படி சொல்லி இருக்கிறார், இந்த பாட்டுல இப்படி சொல்லி இருக்கிறார். இப்ப இந்த 2 சொல்லி இருக்கிறார்னா இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இதுக்கு ஒரு வரி சொல்லணும்னா சிவபிரகாசத்திலேயே சொல்லலாம். 32வது பாட்டு சிவபிரகாசத்துல 31. சிவபிரகாசம் 31. அது என்னது,
உற்ற தொழில் நினைவு உரையில் இருவினைகள் உளவாகும். ஒன்று ஒன்றால் அழியாது. ஒன்று ஒன்றால் அழியாது. ஒரு வினையால ஒரு வினைய அழிக்க முடியாது. ஒன்று ஒன்றால் அழியாது. அடுத்த வரி என்ன சொல்றாரு? மற்றவற்றிற்கு ஒரு வினையால் ஒரு வினைக்கு வீடு. ஒரு வினையினால இன்னொரு வினையை அழிக்க முடியாது. அப்புறம் ஒரு வினையை இன்னொரு வினையால் அழிக்கலாம். அடுத்தடுத்த பாட்டுல கூட இல்ல. மேல் வரியில அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த வரியில என்ன சொல்றாரு? ஒரு வினையால இன்னொரு வினையை அழிக்கலாங்கிறார். இப்ப படிக்கும் போதே குழப்பம் வருமா வராதா? வருமா வராதா? பாட்டு புரிஞ்சா வரும். பாட்டு புரிஞ்சா வரும். இப்ப என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் நான் வகுப்பு நடத்தும் போது உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? பாட்டையும் சொல்லியாச்சு, விளக்கத்தையும் சொல்லியாச்சு, பாடமும் முடிய போகுது. 100வது பாட்டுல நின்னுகிட்டு இந்த பாட்டு நடத்தணுமா இல்லையா? சரி, ஆமா. பரிகாரம். அப்போ நல்வினைக்கு பரிகாரம் பண்ணலாமா? தீவினைக்கு பரிகாரம் பண்ணலாமா? பண்ணலாமா? ஏன்? அதான் அது காரணம் சொன்னேன். எதனால? என்ன வேறுபாடு ரெண்டுக்கும்? கருத்தெல்லாம் கரெக்ட். இடையில ஒரே ஒரு சொல்லு மட்டும் இல்ல. ஒரு சொல்லுதான் இல்ல. அது என்னது? அபுத்தி பூர்வமாக செஞ்ச வினைகளை பரிகாரத்தால நீக்கலாம். தெரியாம செஞ்சிருந்தா பரிகாரம் செஞ்சு நீக்கலாம். தெரிஞ்சே தப்பு செஞ்சா பரிகாரத்தால நீக்க முடியாது. புரியுதுங்களா? அதான் இங்க முன் பின் தரும் மலைவு. ஒரு சொல்லுக்கும் பின்னாடி சொல்லுக்கும் வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ரெண்டுக்கும் என்ன கிடையாது? வேறுபாடு இருக்காது. அந்த மயக்கம் நமக்கு படிக்கும் போது வரக்கூடாது. வந்தா பாடம் சொல்லாதங்கிறார். பின் முன் தரும் மலைவு ஒளிய கொள்வோன். மாணவனுக்கு என்ன வரக்கூடாது? மலைவு வரக்கூடாது. வருதுன்னு என்ன அர்த்தம்? அங்க நிக்கணும். அங்க நின்று ஏன் இப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தெளிஞ்சாதான் அடுத்த பாட்டுக்கு போகணும். அது அப்படித்தாங்க இருக்கும். அவர் அப்படிதான் போன பாட்டில் அப்படி சொல்லுவாரு, இந்த பாட்டில் இப்படி சொல்லுவாரு அப்படின்னு போயிடக்கூடாது. அப்படி இருந்தா அவன் பாடம் அவனுக்கு சொல்லாதங்கிறாரு. பாடம் அவனுக்கு சொல்லாத. யாருக்கு நூல் அதிகாரி தான் இந்த பாட்டு. நூலுக்கு அதிகாரி. என்ன அதிகாரி? என்ன இருக்கணும்? தீக்க செஞ்சிருக்கணும், தீக்க வாங்கி இருக்கணும் முதல்ல. அடுத்தது சித்தியார் சிவஞான போதம் படிக்கணும்னு ஆசை இருக்கணும். இலக்கணம் படிச்சிருக்கணும். இலக்கணம் படிச்சிருக்கணும். ஓமை ஏதெல்லாம் படிச்சிருக்கணும். முன்ன பின்ன மலைவு இல்லாம கேட்பவன். முன்பின் மலைவு இல்லாம கேட்பவன். பின் முன் தரும் மலைவு ஒளிய கொள்வோன் தன்வையில் சாற்றலாமே. அவனுக்கு இந்த நூலை உபதேசமாக சொல்லலாம். உபதேசமாக சொல்லலாம். பாஸ் பண்றவங்க எத்தனை பேருன்னு பாத்துக்குங்க. எல்லாருமே பாஸ் தானா? மகிழ்ச்சி, சிறப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்லைன்னா பொதுவா நிகழும். ஒன்றும் குற்றம் இல்லை. ஏன் இதை 100வது பாட்டில் வச்சிருக்கிறாரு? முதல் பாட்டிலே வைக்கலாமேன்னா, அது இருந்தாலும் இல்லையினாலும் கேட்ட பயன் உண்டு. கேட்ட பயன் உண்டு. இந்த நிலையில நின்னா அது அனுபவமாக நிகழும் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். நம்ம அந்த வகையில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். அவர் திருவடிகளை மீண்டும் ஒருமாக நினைந்து பணிந்து அவர்